கமெண்ட்ல போட மாட்டீங்கன்னு தெரியும். பாருங்க இன்னொன்னு நான் கருப்பா வேற தெரியும். நான் கண்டென்ட் எடுத்துக்கிறேன், நீங்க எடுக்கிறது பாருங்கப்பா. நான் ஏதோ பண்ணிக்கிறேன், நான் ஏதாவது ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன். So we are good in English, but some of the words we don't know how to pronounce that. It's not pronounced Kallu. Adila surprise. நம்ம இருக்கோம்னா நம்ம ராஜா மாதிரி இருக்கோம். யா. Coming guys. Brief plan வந்து ஷார்ட் ஃபிலிம்ல very important. வெல்கம் டு V3 vlog யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புவன் வந்து சார்லின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தா எல்லாரும் பண்றது தான். பட் என்னன்னா நம்ம பையன் கொஞ்சம் யூனிக்கா, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தான். வீடியோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்த போன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபெயிலியர்ல இருந்தா ஒரு விஷன் லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணாம பெரிய ஆள் ஆகணும்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர் சந்திச்சா தானே அந்த இடத்துக்கு போக முடியும். பெஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு கிராஃப்ட் ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு எம்டி பேஜ்ல இருந்து தான். ப்ரீ பிளான் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ல வெரி இம்பார்ட்டன்ட். பிஹைண்ட் தி சீன்ஸ் எப்படி நாங்க ஷூட் பண்றோம், எந்த இடத்துல ஷூட் பண்றோம், என்னென்ன ப்ராப்ஸ் யூஸ் பண்றோம், எதுல ஷூட் பண்றோம்ன்ற எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கும். ஸோ இப்போ அம்பேகாலும் மீடியான்னு சொல்லி அதுவும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அங்கே வந்துட்டு நாங்கள் ப்ரொமோஷன்ஸ், ஆட்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் மீடியா மார்க்கெட்டிங், லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜ் பண்ணுறதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் பண்ணுறோம். அதை வந்து உங்களுக்கு ரமணேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். எங்களை ரீச் பண்ணணும், எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு டீம் தேடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி டீம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக எங்களை கூப்பிடலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அந்த பேஜை கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் கூட நம்பர் தரோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், டைரெக்டாக எங்கள் கூட பேசலாம். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்த மாதிரிக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்களை டிஎம் பண்ணுங்க. ஸோ நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் க்ரோத் ஆகிறோம். பை கைஸ். இப்போ எடுத்து உட்காருங்க, மெழுகுவத்தி எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ அங்கே பொறுத்துறாங்கல்ல, அந்த டைம் மீதி 4 இதுவும் பொறுத்துறது வந்து ஸ்பிளிட்ல வந்துடும். இந்த ஆங்கிள் இருந்து இங்கே ஒன்று எடுக்கிறேன், ரெண்டாவது ஆச்சா, திருப்பி அந்த சைடு இருந்து இதை எடுக்கிறேன், இந்த சைடு இருந்து இதை எடுக்கிறேன். இனி ஒரே ஸ்கிரீன்ல போட்டுக்கைய அப்புறம் எப்படி எடுக்கிறீங்க இருக்கு அவ்வளவு தூரம் இது போகும் இருக்கு வியூ பண்ணுங்க. இப்போ இது செட்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு இந்த vlog மூலமா ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் இப்போ நீங்க வந்து என்ன எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது பெரிய பட்ஜெட்ல ஷார்ட் ஃபிலிம் பண்றீங்களா இல்லையான்றது அவசியம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு டீமை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, இருக்கிற திங்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பாருங்க, எங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சியே நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எழுதாத பென்சில் இருக்குல்ல, இது இப்படி கீழே, ஐ மீன் இது இப்படி கீழே, எழுதாத இப்படி வச்சுட்டு எழுதாதே இப்படி வைக்கும். ஓகே, மேலே நிப்பாட்டு. சரி. மெழுகு மாப்பிள்ள உருகிட்டாப்ல. சரி சரி, பிரச்சனை பிரச்சனை. ஓகே. எடுத்த எவ்வளவு இருங்க, கொஞ்சம் ஜூம் வச்சுக்கிறேன். அப்பல இருந்து வந்து வயிற்றுல வச்சு வச்சு ஒரு மாதிரி ஒல்லியா தெரியுது. ஒல்லிதான் ஸ்டேட் இருந்தாலும் ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன். எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்பப்போ ரீசெண்ட் டைம்ல இப்ப ஏதோ vlogல சொல்ல வந்து மறந்துட்டேன். இதை ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். சரி, ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் எனக்கு சொல்ல வர அப்படி டக்குன்னு வந்துடுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்ப யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? நீ சொல்லடா, நீ ஏன்டா முடிச்சிட்டு பண்ண எங்க விட்டேன்னு எப்படி தெரியும்? ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணனும்ல. என்னடா ஹோல்ட் நீ? ஐயோ சாமி, யோ எதுல விட்டதல பார்க்க தானே தெரியும். இருக்கியா உசுரமா? நீ உசுர் வாங்குறா எங்க காட்டு சொல்லு. இந்த ஷாட்
எத்தனை பிளேஸுக்கு வரதா. இப்போ என்னன்னா ஸ்டேட் வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக் ஒரு மெட்டீரியல்ல வந்து அவங்க லைட்டா சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஆச்சரியப்படுற மாதிரி. ஏன்னா சர்ப்ரைஸ் இரியா புண்ணாக்கு அதுல சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கண்டென்ட் கொடுக்கல. ஆச்சரியம் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் சர்ப்ரைஸ் எடுப்பா என்னப்பா சர்ப்ரைஸ் டக்குன்னு வரல, இருக்கிறத பார்த்துட்டு தான் வேர்த்துட்டு இருக்கு. சரி ஓகே சர்ப்ரைஸ் 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 சார் உங்களுக்கே ஒரு இட்லி சப்போர்ட்டு இட்லி அந்த மாதிரிக்கு சர்ப்ரைஸ் யோ சொல்லு. இப்போ வராது, எத்தனை தடவை சரி சொன்னாலும் வராது. கைஸ், நான் ஒண்ணு மட்டும் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீயும் தப்பா எடுத்துக்காத. லாரி சொல்லு. நீங்க ஸ்பூன் சொல்லுங்க, நான் அவ்வளவுதான். சொல்லு. நீங்க வந்துச்சா? கண்டென்ட் இங்க போய் முடிக்கல, ஒண்ணும் பேசல, பேசலாம். லேட்டா எடுத்து திரும்ப நினைக்கிறேன். ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஷூட்டுக்கு போயிடலாம். ஸ்பூனு, லாரி, சர்ப்ரைஸ். இந்த வார்த்தைக்கு ஒரு எண்டே இல்லையா? இந்த மாதிரி யார் திணறீங்க? இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்ல நான் கண்டென்ட் எடுத்துக்கிறேன், நீங்க எடுக்கிறது பாருங்கப்பா. நான் ஏதோ பண்ணிக்கிறேன், நான் ஏதாவது என்னடா எடுக்கணும். சரி ஓகே பாய். என்னங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க எவ்வளவு நேரம்? Even though we are good in English, but some of the words we don't know how to pronounce that. It's not pronounced kallupu. கல்லுப்பா, தூளுப்பு, கல்லுப்பு. இன்னொன்னு நான் சொல்றேன், 18+ கண்டென்ட் குள்ள போயிடும். அப்புறம் என்னன்னா கைஸ், பொறுங்க, இன்னொன்னு நான் கருப்பா வேற தெரியும். இப்போ நான் நல்லா தெரியும். இப்போ என்னன்னா கைஸ், இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இப்பெல்லாம் யூடியூப்ல வந்துட்டு ஃபுல் வீடியோஸ் போட்டா ஒரு 200 to 300 மெம்பர்ஸ் வந்துட்டு வியூ பண்றீங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த 200 to 300 மெம்பர்ஸ் வந்துட்டு வியூ பண்றதே பெரிய விஷயம் தான். ஸோ நீங்க பாக்குறவங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஏதாச்சும் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்னோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறவங்க கேமரா பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இல்லை கேமரா நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நாங்கள் சொல்கிறதுக்கு வி ஆர் ரெடி. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. புவனுக்கு வந்துட்டு எடிட்டிங் நாலேஜ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டென்ட் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போலாம் ஏன் நாங்கள் vlog பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா, ஃபினான்ஷியலி நாங்கள் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்ட்ரென்த் ஆகணும் நாங்கள். ஸோ நாங்கள் வெளியில் நிறைய இடத்துக்கு போகணும்னா இன்கேஸ் சம் அமௌண்ட், சம் பெட்ரோல் காய்ச்சி வேணும்ல, அதனால வந்துட்டு நாங்கள் இந்த இதுவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்களோட பிராண்டையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் வந்துட்டு எங்களால் vlogs போட முடியல. ஓகே கைஸ், பை. நாங்கள் ஷூட்டுக்கு போயிட்டு வரோம். பை. ஓகேவா? ரைட். சாமி. ஸோ வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் வந்து லைக் டப்பிங் எல்லாம் பண்ணுற ஐடியா இல்லை, ஆன் த ஸ்பாட் மைக் ரெக்கார்டிங் தான் பண்ணலான்றது. லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறான்றான்னு. ஸோ எங்கே மைக் வச்சுருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படியும் அதெல்லாம் கெஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட்லலாம் போட மாட்டீங்கன்னு தெரியும். இங்கே வச்சுருக்கேன் இந்த மைக்கை. ஸோ இந்த ஒரு லைக் என்ன சொல்கிறது ட்ரிக்கை வந்து நீங்கள் யாராவது இந்த மாதிரி லைவ் ரெக்கார்டிங் பண்ணும்போது எங்கே மைக் வைக்கிறது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கை என்கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட்ஸ்லாம் போட மாட்டேன். லட்டில் வச்சேன் நினச்சேன், லட்டில் நான் ஜடையில் வச்சேன். ஓகேவா? இப்போ அதே இதோட இதுதான். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுதா, ஒரு 2 to 3 செகண்ட் ஸ்பிளிட் வரும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து இவங்க போயிடுவாங்க, அந்த சேஞ்ச் ஆகுதுல, அதுதான் வரும் ஃபுல் ஃப்ரேமுக்கு. சரி ஓகே. அப்புறம் ஓகே
இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா எடுக்க ஒரு 5 seconds எக்ஸ்ட்ரா நம்ம லைட் எப்படிலாம் போட்டு பிரேக் பண்ணிருக்கோம் பாருங்க. எடுக்கலாம். லைட் எந்த மூலையில இருந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிக்ஸ் எல்லாம் இதே இது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிம் சார்லி இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், பேக்கப், டாட்டா. ஸோ இப்போ வரைக்கும் எங்களுடைய வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு vlog மூலயமா நீங்கள் சம் ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் யாராவது ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, டு ஸ்டார்ட் சம்திங் யூ ஷுட் ஸ்டார்ட் இட், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகெயின் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் அம்பேகாலு மீடியா அஃபிஷியலில் கூட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் தி பிஸ்னஸ் பர்பஸ் அண்ட் டு ஒர்க் வித் ஆஸ் எ டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய், லவ் யூ ஆல்.